வழங்குபவர் பைமோட்டி மொபைல் ஆப். எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான பயணத்துக்கு போக போறோம். வணக்கம். நம்ம சூப்பரான விலங்குகள் பத்தின நிகழ்ச்சிக்கு இங்க நிறைய விலங்குகள் இருக்காங்க. அவங்க என்ன சாப்பிடாங்கன்னு பார்க்கலாம். அதுவும் அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு பார்க்க போறோம். வாங்க ஜாலியா ஆரம்பிக்கலாம். முதல்ல சிறுத்தை புலி. சிறுத்தை புலிக்கு அழகான பொன்னிற மஞ்சள் தோல், அதுல கருப்பு புள்ளிகள் இருக்கும். இந்த புள்ளிகள் அவங்க வேட்டையாட உதவுது. ரொம்ப வேகமா ஓடும், மணிக்கு 70 மைல் வேகத்துல. இது அவங்க வேட்டையாட உதவுது. உங்க அப்பா அம்மா கார்ல போறதை விட வேகமா. இன்னொரு விஷயம் தெரியுமா? சிறுத்தை புலி ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். சிறுத்தை புலிக்கு இறைச்சி ரொம்ப பிடிக்கும். அவங்க வேட்டையாடி சாப்பிடும். காட்டெருமை மாதிரி விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடும். அடுத்து பாண்டா கர்ரி. பாண்டாவுக்கு கருப்பு வெள்ளை நிறத்துல ரொம்ப வித்தியாசமான ரோமம் இருக்கும். இந்த நிறம் அவங்க குளிர் காலத்துல சூடா இருக்க உதவுது. வேகமா ஓடாது, ஆனா மரம் நல்லா ஏறும். பாண்டாவுக்கு மூங்கில் ரொம்ப பிடிக்கும். மூங்கில் அவங்க முக்கியமான உணவு. நாள் முழுக்க மூங்கில் இலை தென்னைய மட்டும் சாப்பிடும். பாண்டா நாள் முழுக்க சாப்பிடும். காலையில, மதியம், ராத்திரின்னு 3 வேளையிலையும் ஒரே மாதிரி சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ ஒட்டக்கச்சிவிங்கி. ஒட்டக்கச்சிவிங்கிக்கு மஞ்சள் தோல்ல அழகான பழுப்பு நிற புள்ளிகள் இருக்கும். இந்த புள்ளிகள் அவங்க காம்பலாஜ் ஆக உதவுது. வேகமா ஓடாது, ஆனா நீளமான கால்கள் இருக்கே, தேவைப்படும் பொது வேகமா நடக்க உதவும். இந்த கால்கள் அவங்க பாதுகாப்புக்கு முக்கியம். உயரமான மரத்துல இருக்க இலைகளை சாப்பிட ஒட்டக்கச்சிவிங்கிக்கு ரொம்ப பிடிக்கும். இலைகள் அவங்க முக்கியமான உணவு. நீளமான கழுத்தை வச்சு உயரமான மரத்துல இருக்கிற இலைகளை பறிச்சு சாப்பிடும். இங்க யானை வருது. யானைக்கு தடிமனான சாம்பல் நிற தோல் இருக்கும். ரொம்ப பலசாலி. இந்த தோல் அவங்க பாதுகாப்புக்கு உதவுது. வேகமா ஓடாது, ஆனா சோர்வடையாம் நிறைய தூரம் நடக்கும். இந்த தூரம் நடப்பது அவங்க உன்னை தேட உதவுது. யானைக்கு புல், பழங்கள், மரப்பட்டை எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த உணவுகள் அவங்க ஆரோக்கியத்துக்கு முக்கியம். நீளமான துதிக்கையை வச்சு உணவை எடுத்து வாயில போட்டுக்கும். கடைசியா கங்காரு. கங்காருவுக்கு மென்மையான பழுப்பு நிற ரோமம் இருக்கும். ரொம்ப பலமான பின்னங்கால்கள் இருக்கும். இந்த கால்கள் அவங்க தாவ உதவுது. ரொம்ப உயரமா தூரமா தாவிடும், அதனால வேகமா போகும். இந்த தாவுதல் அவங்க வேட்டையாடுவது உதவுது. கங்காரு புல், இலை, பூ எல்லாம் சாப்பிடும். இந்த உணவுகள் அவங்க ஆரோக்கியத்துக்கு முக்கியம். எவ்வளவு வித்தியாசமா! ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு மாதிரி சாப்பாடு. தோல நேரம், ஓட்ட வேகம், இயற்கை அதிசயம்தான். ஒவ்வொரு விலங்கும் தனித்தன்மையா இருக்கும். பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய சூப்பர் வீடியோஸ் பார்க்க